வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கைது செய்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 6000 போலீசார் தயார் நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான 4800 கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கள்ளக்குறிச்சி, கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த ஏற்பாடு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் இடையூறு ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் 4 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் அரசின் பணிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து. இருதரப்பு உறவுகளை சரியான பாதையில் முன்னோக்கி நகர்த்த இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக கருத்து. 107 நாட்களுக்கு பிறகு மீண்டும் செயல்பட தொடங்கிய இலங்கை அதிபர் அலுவலகம் வந்து வழக்கமான பணிகளை தொடங்கிய ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கை கைது செய்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை அரசிடம் 92 தமிழக மீன்பிடி படகுகள் உள்ளதாக கூறியுள்ளார். மீனவர்களை விடுவிக்கும் போது படகின் உரிமையாளர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அவர்களது படகிற்கான உரிமையை கோர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தற்போது இலங்கையில் நிலவும் சூழலில் அவர்களால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், படகுகளை பெற மீனவர்கள் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த டெண்டர் மூலம் 4833 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டது. திமுகவின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு புகாரை சிபிஐ விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையால் விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசரமாக விசாரிக்க வேண்டும் எனவும் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இதனை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி 2 நாள் தமிழகம் வரவுள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக வரும் 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னை விமான நிலையம் முழுவதும் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அனைத்தும் 29ஆம் தேதி மாலை வரை அமலில் இருக்கும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி வருவதையொட்டி சென்னை விமான நிலையம், நேரு உள்விளையாட்டு அரங்கம், அடையாறு, INS ஆகிய இடங்களை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் எனவும் சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொள்வதற்காக 12 ஜாம்பியா நாட்டு வீரர் வீராங்கனைகள் சென்னை வந்தடைந்தனர். மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட் போட்டி கோலாகலமாக தொடங்கப்பட உள்ளது. இதில் கலந்து கொள்ள மேற்கு ஆப்பிரிக்காவின் ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த 12 வீரர் வீராங்கனைகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவுக்கான 95% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் உடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தீக்கிரையான சான்றிதழ்களுக்கு பதில் புதிய சான்றிதழ்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஆராய்ச்சி மாணவி பாலியல் புகார் அளித்ததன் பேரில் பதிவாளரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பதிவாளராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் பேராசிரியர் கோபி. இவர் இதே பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பாடப்பிரிவில் பேராசிரியராக உள்ளார். ஆராய்ச்சி மாணவி ஒருவர் அறிக்கையை சமர்ப்பிக்க சென்றபோது பதிவாளர் அந்த மாணவியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர் மீது பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் மீது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான ஜே.சி.டி. பிரபாகர் சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தங்கள் தரப்பினர் மீது குற்றம் சாட்டி சி.வி. சண்முகம் அளித்த புகாரில் எவ்விதமான உண்மையும் இல்லை என்று கூறியுள்ளார். ஜெயலலிதா காலத்திலிருந்தே அசல் ஆவணங்களை அதிமுக அலுவலகத்தில் வைப்பதில்லை என்றும், முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசம் வைத்துள்ள வங்கியின் பாதுகாப்பு பெட்டக ஆவணம் பன்னீர்செல்வம் மற்றும் தேவரின் குடும்ப வாரிசு இணைந்தே செயல்படுத்தும் விதமாக மதுரையில் உள்ள வங்கியில் கணக்கு ஏற்படுத்தி அசல் ஆவணத்தை பன்னீர்செல்வத்திடமே ஜெயலலிதா கொடுத்து வைத்திருந்தார் எனவும் கூறியுள்ளார். அது தற்போது பன்னீர்செல்வத்திடமே உள்ளது என்றும் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் 4 பேர் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மழைக்கால கூட்டத்தொடரின் 6ஆம் நாளான நேற்று கேள்வி நேரம் துவங்கிய உடனேயே விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜி.எஸ்.டி. உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று பதாகைகளை ஏந்தியபடி முழக்கமிட்டனர். அவைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ், டி.என். பிரதாபன் உள்ளிட்ட 4 காங்கிரஸ் உறுப்பினர்களையும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டது. மக்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளாக் கார்டு தான் நாங்கள் உயர்த்தி நாடாளுமன்றத்தில் பிடிச்சோம். இங்கே வந்து சமையல் சிலிண்டர் விலை வந்து 1053 ரூபா. இது உண்மையா இல்லையா? இது நாங்கள் ஏன் தூக்கி பிடிக்கக்கூடாது? இதை ஏன் நாங்கள் போராடக்கூடாது? இங்கே பாருங்க, பாலுக்கு ஜி.எஸ்.டி. அடுத்து நாங்கள் பிடிச்ச பிளாக் கார்டு தான். இங்கே ஒரு தயிர், பால், மோர், பன்னீர், அரிசி, கோதுமை, பார்லி, ஓட்ஸு, சர்க்கரை, தேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரூமுக்கு, ஹோட்டல் இருக்கிற ரூம்ஸுக்கு, சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு, எல்இடி லைட்டுக்கு, பேங்க் செக்கு, இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் வரி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா காங்கிரஸ் கட்சி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம், டிஸ்கஷன் வேணும். ஜிஎஸ்டி கட்டணத்தை பற்றி விவாதம் வேண்டும் என்று காங்கிரஸ் அவையிலே தொடர்ந்து கேட்டு வருகிறோம். நோட்டீஸ் கொடுத்து 6 நாட்களாக ஜனநாயகபூர்வமாக அமைதியான வழியிலே கேட்டு வருகிறோம். இன்றும் அதே போல நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அவைக்கு வெளியிலே போராட்டம் நடத்தாமல் அவைக்குள்ளாக விவாதம் வேண்டும் என்று கேட்டோம். விவாதத்தை வழங்காமல் எங்களுக்கு இந்த பரிசை அளித்திருக்கிறார்கள். முழு கூட்டத்தொடருக்கும் எங்களை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருப்பது அதிர்ச்சிகரமானது. எதிர்க்கட்சிகளுடைய குரலை நெரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு சபாநாயகர் மூலமாக எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு வலியுறுத்தியுள்ளார். அவங்க திடீர்னு அதை சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுத்தது வந்து மிக மிக ஆபத்தான, ஜனநாயகத்துக்கு ஒத்து வராத ஒன்று. இது மிக மிக கொடுமையான ஒரு தண்டனை என்றே நாங்கள் கருதுகிறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது தப்பு அப்படி சொல்லிட்டு அவரே தலைவரே அநேகமாக அவங்களே அறிக்கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து காலையில் வந்து நாங்கள் இது வந்து இதை வந்து உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லி, இந்த தண்டனை ரொம்ப அதிகபட்ச தண்டனை கொடுத்துருக்கீங்க, அது உடனடியாக திரும்ப பெறணும். இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்படுது, நாளைக்கு நமக்கு ஏற்படும். இப்போ என்ன, அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலாம். அந்த தவறான நடவடிக்கையில் அதை ஈடுபட்டு வந்து இப்போ அன்றுக்குள்ளேயே செயல்பட்டு ஸ்பீக்கரை போய் அடிக்க போய் அவர் மேலே ஏதாவது தூக்கி போட போய் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏதாவது சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது. எதுவுமே கிடையாது. நடைமுறையில் எப்போ இருக்குது, அவங்க என்ன பண்ணாங்களோ அப்போசிட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ இருக்கிற எதிர்கட்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. இது மிக மிக மோசமான ஒன்று. இது தவறு. இந்த தவறை கண்டிப்பது மட்டுமல்ல, உடனடியாக
இன்றைக்கே அல்லது நாளை காலைக்குள்ளே அதை வந்து திரும்ப பெறணும் அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதி அவர்களுடைய சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் அரசின் பணிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றன என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலம் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சிகள் நாட்டையும் சமூகத்தையும் தங்களது அரசியலுக்கு மேலாக கருத வேண்டும் என்று கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நாட்டின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நாள் இது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இசையமைப்பாளர் இளையராஜா எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கடவுளின் பெயரால் பொறுப்பேற்றுக் கொள்வதாக தமிழில் கூறி இளையராஜா பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் இளையராஜா என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் இன்னொரு செய்தி பரவிக் கொண்டிருக்கின்றன. வீடுகளுக்கான மின் இணைப்பை பெற்றவர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான மாதாந்திர அந்த வாடகை தொகை வசூலிக்கப்படும் என்ற ஒரு கருத்து பரவிக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக வீடுகளுக்கான மின் இணைப்பை பெற்றவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கான மாதாந்திர வாடகை கட்டணம் என்பதை மின்சார வாரியம் வசூலிக்காது என்பதையும் இந்த நேரத்திலே தெளிவாக எடுத்து சொல்கின்றேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சீனாவும் இந்தியாவும் ஒன்றுக்கொன்று முக்கியமான நாடுகள் என்று கூறியுள்ளார். இரு நாட்டின் மக்களைப் போலவே அரசுகளும் ஆரோக்கியமான நிலையான உறவை கொண்டுள்ளதாக கூறியுள்ள ஜி ஜின்பிங் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்தவும் வேறுபாடுகளை சரியாக கையாளவும் இருதரப்பு உறவுகளை சரியான பாதையில் முன்னோக்கி நகர்த்தவும் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளேன் என குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு, வந்தவாசி, திருத்தணி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனிடையே தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் 107 நாட்களுக்கு பிறகு அதிபர் அலுவலகம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. கொழும்பு, இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியால் அரசின் மீது கடும் கோபமடைந்த அந்நாட்டு மக்கள் கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தலைநகர் கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகை, அதிபர் அலுவலகம், பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த தொடங்கினர். அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அதிபர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலை போராட்டக்காரர்கள் அடைந்தனர். அப்போது முதலே அதிபர் அலுவலகம் செயல்படாமல் இருந்து வந்த சூழலில் கடந்த 9ஆம் தேதி போராட்டக்காரர்கள் அதிபர் அலுவலகத்திற்குள் நுழைந்து சூறையாடியதோடு பல நாட்கள் அங்கேயே தங்கினர். இந்த சூழலில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் அலுவலகத்திற்குள் இருந்த போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 107 நாட்களுக்கு பிறகு அதிபர் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. அதிபர் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வந்து தங்களின் வழக்கமான பணிகளை தொடங்கினர். இங்கிலாந்துக்கு சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் நிதி மந்திரி ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை திரட்ட அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று தலைநகர் லண்டனில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ரிஷி சுனக், சீனாவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து மற்றும் உலகின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறினார். அமெரிக்கா முதல் இந்தியா வரையிலான நாடுகளை சீனா குறிவைப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க உலகின் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டணியை என்னால் உருவாக்க முடியும் என்றும் ரிஷி சுனக் கூறினார். ரஷ்ய தாக்குதல்களில் உருக்குலைந்த கிராமங்களை யுக்ரைன் இளைஞர்கள் கட்டியெழுப்பி வருகின்றனர். கீவ், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 150 நாட்களை கடந்து நீண்டு கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் மூர்க்கத்தனமான தாக்குதல்களில் யுக்ரைனின் பல நகரங்கள் மற்றும் கிராமங்கள் முற்றிலுமாக சின்னாபின்னமாகி கிடக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு மத்தியில் யுக்ரைன் இளைஞர்கள் உருக்குலைந்த தங்களின் கிராமங்களை மீண்டும் கட்டியெழுப்பி புதிய யுக்தியை கையாண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கைது செய்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 6000 போலீசார் தயார் நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான 4800 கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கள்ளக்குறிச்சி, கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த ஏற்பாடு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் இடையூறு ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் 4 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் அரசின் பணிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து. இருதரப்பு உறவுகளை சரியான பாதையில் முன்னோக்கி நகர்த்த இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக கருத்து. 107 நாட்களுக்கு பிறகு மீண்டும் செயல்பட தொடங்கிய இலங்கை அதிபர் அலுவலகம் வந்து வழக்கமான பணிகளை தொடங்கிய ஊழியர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.